இதுக்கு வந்து கேமராவுக்கு வந்து கண்டிப்பாக சிறந்த படம் அப்படிங்கிற கேமராமேனுக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். கதை பிருத்திவிராஜ் சார் வந்து இப்போ நியூ மூவி நினைக்கிறேன் கோட் லைஃப்னு பேர் வச்சு அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கோட்டில் இது அதாவது ஆடு மேய்ப்பவர்களுடைய வாழ்க்கை பற்றி சம்மந்தமான கதை மாதிரி தெரியுது. ரெண்டாவது இது வந்து மலைப்பிரதேசத்தில் எடுத்துருக்காங்க. இந்த ஆடெல்லாம் வச்சு மேய்க்கிற மாதிரி ஆடு மேய்ப்பாளின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது எடுத்து கேமரா விதம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. கேமரா ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ரெண்டாவது நடிப்பு பார்த்தேன் நல்லா இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. டைரக்டர் வந்து அநேகமாக நம்ம தமிழால் இந்த மாதிரி எடுக்க முடியாது. இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரியும் தெரியல, ஏதோ அவார்டுக்காண்டி இவர் எடுக்கிறார் போல தெரியுது. ஸ்டோரி வந்து ரொம்ப பழைய ஸ்டோரி மாதிரி இருக்குது. பார்க்க நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டில்லில் பார்க்கும்போது பழைய ஸ்டோரி மாதிரி இருக்குது. முழுவும் கதைக்கும் கேமராவை நம்பியும் இந்த படம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு லவ் கடைசியில் இந்த காதலர்கள் இல்லை காதலனும் காதலியே இறக்குற மாதிரி எனக்கு அந்த இந்த பிட்டாக காமிக்கிறத நான் பார்க்குறேன். இதில் யாரோ ஒருத்தர் வந்து இல்லை 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது. அவன் சாவரம் அந்த இது பைத்தியம் பிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்குது, எதிரே பார்க்கல. ரெண்டாவது பாட்டு எப்படி அமையும் தெரியல. அந்த ரொம்ப பிடிச்சது வந்து கேமரா தான், அருமையாக இருக்குது படத்தில் இந்த கேமரா. இதே மாதிரி மக்கள் வந்து இந்த கேமராவும் நடிப்பும் இருந்துச்சுன்னா இந்த படம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகணும். இப்போ ஒரு படம் கூட ஒரு மலையாள படம் வந்து கண்டினியூவாக ஓடிட்டு இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் ஓடுன்னு இருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து கேமராவுக்கு வந்து கண்டிப்பாக சிறந்த படம் அப்படிங்கிற கேமராமேனுக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். கதை எடுத்தவருக்கும் இந்த படத்தில் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னா கண்டிப்பாக அவார்டு படம் தான் இது. இந்த படம் வந்து நல்லா ஓடணும், லாபம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் இந்த டைரக்டர் எடுக்கலை, அது கன்ஃபார்ம். எடுக்கிறது வந்து ஒரு கிராமத்து ஒரு மலை சார்ந்த இடத்துல ஆடு மேய்க்கிறவனுடைய ஒரு காதல் படமாக தான் இந்த நான் பார்த்த அளவில் இருக்குது. இதில் வந்து வன்முறை தூண்டுற அளவுக்குலாம் இல்லை. இது டைரக்டர் கேரளா ஸ்டைலில் எடுத்திருக்காரு. தமிழ்நாடு ஸ்டைலில் எடுக்கிறத விட கதைக்கு முன்னோட்டம் கொடுத்துருக்காரு. டேரக்டர் பிளெஸி தான் அவர் மலையாள படம். அதான் எனக்கு சொன்னேன், மலையாள சாயல் அப்படியே இருக்குது. ஆனால் தமிழில் எடுக்கிறாரு, மலையாள சாயல் அப்படியே இருக்குது. மலையாள சாயல் ஒரு படம் எடுக்கும்போது படம் ஹிட்டு, அதில் மறுக்கவே வேண்டாம். இந்த படம் பேன் இண்டியா மூவி ஆகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக 100% அந்த நடிப்பிலே தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது கேமரா இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. பாலு மகேந்திரா மாதிரி எடுத்திருக்காரு கேமரா, பழைய பாலு மகேந்திரா மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அமலா பாலும் இதில் ஹீரோயினாக வேறு நடிக்கிறாங்க. அது இல்லை நல்லா இல்லை பார்த்தேன். அந்த எடுக்கிற இதை சொன்னேன், அந்த அம்மாவும் நல்லா நடிக்கக்கூடவங்க. என்ன இருந்தாலும் அவங்களுடைய முகபாவத்தை காமிக்கிறது வந்து கேமரா தான். இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக காமிச்சிருக்காங்க. வைரல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி படம் தான். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போய் பார்க்கலாம்னு இந்த படத்தை எதிர்பார்க்க முடியாது. கதை இருக்கும், கேமராக்காண்டி பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி இருக்குது. மரியான் படத்தில் வந்து இல்லை செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் அந்த பாலைவனத்தில் தொலைஞ்ச மாதிரி ஒரு சீன் ஒன்று போகும். அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன், தனிமையாக காமிச்சு அலறல் சவுண்டு கொடுக்குறாரு. அதுதான் சொல்ல வந்தேன். லவ் அந்த காதலி ஏதாவது விபத்தில் இறந்துட்டாலா, ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது, அதை இவர் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து எப்படி எந்த விதத்தில் நம்ம யூகிக்கிறோம் தெரியல. படம் வந்தால் தான் தெரியும் நமக்கு. படம் எந்த மாதிரி ஜானரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் வந்து நான் முதல்ல சொன்ன ஹிட்டு. இந்த 3 விஷயம் நல்லா இருக்குது. இதையே கண்டினியூ பண்ணி படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம். நான் சொன்ன கேமரா கடைசி வரைக்கும் கதையை தொய்வது தான் பரவாயில்ல. மக்களுக்கு அதுதான் தேவைப்படுது. ஸ்பீடாக போகிற படம் பழைய படம். இப்போ ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இவங்க அந்த ப்ளசண்ட்டாக எடுத்திருக்காங்க. நல்ல இயற்கையான சீனெல்லாம் காமிக்கிறாங்க. இது மாதிரி இயற்கையான சீன்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ரோஜா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் படம் எழுத்து போடும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேஸ் மாதிரி. இது அந்த மாதிரி ஒரு மலை சம்மந்தப்பட்ட பிளேஸாக இருக்குது. அந்த செம்மறியா ஒரு வகையான ஆடு அங்கே தான் வளர்ப்பாங்க. அது மாதிரி இது மலை பிரதேசத்தில் எடுத்ததுனால கதை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வேறு சொல்லுவாங்க, அதாவது இசை கேட்க வேணாம், இசை நல்லா இருக்குது, பார்த்தாலே தெரியுது. பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம், இசையை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை.
அவர் இப்போ மெலோடிக்கும் உள்ளுக்கும் நல்லா வாசிக்கிறாரு, டப்பாங்குத்துக்கும் வாசிக்கிறாரு, பேக்ரவுண்டு இப்போ வந்து சண்டை காட்சிகளுக்கும் நல்லா போகிறாரு. ஆனால் இந்த படத்தில் இது வரைக்கும் இசையமைத்த அவரை விட இந்த படத்தில் ஒரு அவார்டு வாங்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு கேமரா இருக்கிற இடத்துல இவருடைய இசை கேட்கவே வேணாம், பேக்ரவுண்டு நல்லா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். கொடுத்தா இந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு படம் ஓடும்.